வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பாஞ்சி ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போடுற அப்லோட்ஸ் மிஸ் ஆகாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ரசகுல்லா பண்ணுறதுக்கு 1 லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சிக்கலாம். இதோட 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை கலந்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரசகுல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸை கலந்துக்கலாம். இதே மாதிரி பால் திரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் மேலே துணியை போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதால புளிப்பு சுவை இருக்கும். அதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம ரசகுல்லா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா மாவு மாதிரி வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த உள்ளங்கையால் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் பைண்டிங்காக. கூடவே 2 டீஸ்பூன் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். ரசகுல்லா நல்லா ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி சாஃப்டான பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் பால்ஸ் பண்ணியாச்சு. சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு நான் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரையட்டும். கரைஞ்சிட்ட பிறகு ஒரு 4 ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி பபுள்ஸ் வரும்போது தான் ஒரு பால்ஸாக போடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பபுள்ஸில் தான் குக் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ இதை மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மைதா கலந்து வச்சுருக்கேன் தண்ணியில். இதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டபுள் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பபுள்ஸ் அதிகமாக வருது. நம்ம இந்த மைதா தண்ணி சேர்த்ததால் நல்லா பபுள்ஸ் அதிகமாக வரும். நம்மளுக்கு ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ திருப்பி மூடி வச்சுட்டு குக் பண்ணிட்டு டோட்டலாக 15 மினிட்ஸ் குக் பண்ணணும். எனக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஜீரா ஏறத்துக்கு ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். இப்போ 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது.
பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ஸ்பாஞ்சி ரசகுல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.